ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பீட்ரூட்டையும் அது கூட நம்ம சங்குப்பூ அதனோட சாரெல்லாம் எடுத்து நம்ம எப்படி ஒரு ஹெல்த்தியான ஒரு இடியாப்பம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம இடியாப்பமே செஞ்சாலும் அதில் ஒரு 4 வெரைட்டி நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸாகவும் இல்லைன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுத்துடலாம். அது எப்படி செய்யலாம் சொல்லிவிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பீட்ரூட் தோல் சீவி எடுத்திருக்கேன். இந்த சங்குப்பூ ஆல்ரெடி நம்ம எப்படி காய வச்சு பதப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் போட்டிருக்கேன். பாருங்கள், நான் காஞ்ச பூ தான் எடுத்திருக்கேன். அதை நம்ம சுடு தண்ணியில் கொதிக்க வச்சோம்னா அதனோட கலர் அப்படியே நமக்கு கிடைக்குங்க. கிடைக்கும் போது கண்டிப்பாக இதை ஸ்டோர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த வகையினாலும் நீங்கள் யூஸ் பண்ணி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம், டீ கூட போட்டு குடிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சோடனே கலர் வந்துடுச்சு. ஸோ இந்த சங்குப்பூ கலரும் தனியாக வடிகட்டி எடுத்துகிட்டு பீட்ரூட்டையும் அரைச்சி எடுத்துக்கலாம். தனித்தனியாக நல்லா சூடாக இருக்கும் போதே பச்சரிசி மாவில் தான் நான் செய்ய போகிறேன். இது நான் கடையில் வாங்கினது தான். அதில் தேவையான உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம நான் முறுக்கு செய்கிற அந்த அச்சில் தான் அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் புழிஞ்சு எடுக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு, ஈஸியாக வருது பீட்ரூட்டில் இடியாப்பம் செய்கிறது. அதை ரொம்ப நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா மிளகாய் உப்புமா தாளிப்போம் இல்லைங்களா, சேமியா உப்புமா, அதே மாதிரி இதை உளுத்து போட்டு தாளிக்கலாம். அப்படி முட்டை உடச்சி ஊற்றிட்டு, அப்படி இல்லைன்னா லைட்டாக தேங்காய் துருவிட்டு நாட்டு சக்கரை போட்டும் சாப்பிட்லாம். இல்லைனா தேங்காய் பால் அரைச்சி ஊற்றிட்டு அது கூட அப்படியும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நம்ம கொடுக்கலாங்க. அப்படி இல்லைனா குருமாவோடு சேர்த்து சாப்பிட்டோம்லாம் செம சூப்பராக இருக்குங்க. சூப்பராக வெந்துடுச்சு. நான் தட்டில் புழியும் போதே லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு தாங்க புழிஞ்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. பீட்ரூட் புழியும் போது ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த சங்குப்பூ கொஞ்சம் டைட்டாக இருந்தது. நான் மாவு பிசையும் போது இது எப்படி இருந்ததுன்னு தெரியல. அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க. இப்போ குருமா செஞ்சிடலாங்க. நான் வெள்ளை மூக்கல்ல குருமா தான் எடுத்திருக்கேன். அதுவுமே ஈஸி. நைட்டு ஊற வச்சுருந்தேன். காலையில் ஒரு 3 விசில் வேக விட்டு எடுத்துட்டேன். இப்போ அதே குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாமே சேர்த்து நல்லா செவந்ததுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி நான் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா இது 3 தான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு எப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா மூக்கடலை, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். காய் எதுவுமே தேவையில்லைங்களா, சிம்பிளாக இருக்கும். குழம்பும் நல்லா திக்னஸாகவும் கிடைக்கும். நம்ம அதுக்கப்புறம் சேர்த்ததுக்கப்புறமா தேங்காய், அது கூட முந்திரி, சோம்பு எல்லாமே சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஊற்றிக்கலாங்க. குழம்பு நல்லா திக்னஸாக கிடைக்கும். நல்லா ஹோட்டலில் கிடைக்கிற குருமா மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 2 விசில் வேக விட்டுடலாம். அந்த மசாலாலாம் உள்ளே போகிறதுக்காக தான். பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா கடைசியில் கொத்தமல்லி தூவி இறக்கி நம்ம பரிமாறணும்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த குருமா இல்லைனாலும் தேங்காய் பாலை ஊற்றி கூட கொடுக்கலாம், சாப்பிடுவாங்க. சுபா இன்றைக்கி எனக்கு சர்க்கரை போட்டு கொடுமான்னு தான் கேட்டுருந்தாங்க. அவங்களுக்கு நான் போட்டு கொடுத்தேன், சாப்பிட்டு இருந்தாங்க. நாங்கள் குருமா தான் சேர்த்து சாப்பிட்டோம். பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்க பாருங்கள். ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்